திட்டமிடல். முதல் குழந்தையானது திட்டமிடலில் முடிவு எடுப்பதில் தாமதத்தாலும் பிறரின் ஆலோசனையை நம்பி இருப்பதாலும் திட்டமிடலில் தாமதம் ஏற்படும். இரண்டாவது குழந்தையானது திட்டமிடலில் உறுதியான முடிவையும் பிறர் கருத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. எதிர்காலத்தை நினைத்து. இரண்டாவது குழந்தையானது திட்டமிடலில் உறுதியான முடிவு எடுப்பதிலும் பிறர் கருத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. எதிர்காலத்தை நினைத்து. மூன்றாவது குழந்தை திட்டமிடலில் வேகம், முடிவில் உறுதி, பிறர் ஆலோசனையை பரிசீலிப்பது. மன்னித்தல் மறத்தல். முதல் குழந்தையானது மன்னித்தல் இயல்பானது, மனதில் இருந்தாலும் மாற்றிக்கொள்வது. இரண்டாவது குழந்தையானது மன்னித்தல் அகராதியில் இல்லாதது, தன் நிலையை விட்டுக் கொடுப்பதில்லை, மனதில் நிறுத்தி வைப்பது. மூன்றாவது குழந்தை மன்னித்தல் இயல்பாக இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்றுக்கொள்வது. மன உறுதி. முதல் குழந்தையானது மன உறுதியானது மிக குறைவு, மிகவும் யோசித்தும் வருங்காலத்தை நினைத்தும் வருந்துவதும். இரண்டாவது குழந்தையானது மன உறுதியானது சட்டென முடிவெடுப்பது, தன் நிலையை தக்க வைப்பது. மூன்றாவது குழந்தையானது மன உறுதி மிக அதிகம், பின் விளைவுகளை யோசிப்பதில்லை, எதிர்காலத்தை பற்றி கவலையும் இல்லை, எதையும் எதிர்கொள்வது. நாட்டம். முதல் குழந்தையானது ஆசை அதிகம், புதியதில் நாட்டம், பகிர்வதில் இயலாமை, தன் நிறைவில் நாட்டம், விட்டுக் கொடுப்பதில்லை. இரண்டாவது குழந்தை நாட்டம் அதிகம், தனக்கென தனித்துவம், தன் நிறைவில் விட்டுக் கொடுப்பதில்லை, பகிர்வதில் நிதானம். மூன்றாவது குழந்தை எதிலும் பெரிய நாட்டம் இருப்பதில்லை, பிடிப்பற்ற நிலை, பகிர்வதில் இயல்பு, உள்ளதில் நிறைவு. பொறுமை. முதல் குழந்தையானது பொறுமை மிக மிக குறைவு, அவசர முடிவால் அதனால் ஏற்படும் பாதகத்தை ஏற்கும் நிலை, தன் நிலையில் உறுதியின்மை. இரண்டாவது குழந்தை அதிகம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது, தன்னை முன்னிறுத்துவதில் முதன்மை, தான் எடுத்த முடிவில் உறுதி. மூன்றாவது குழந்தை பொறுமை இருப்பதில் இயல்பு, மிக நிதானமான முடிவு, எடுத்த முடிவில் உறுதி. விட்டுக் கொடுத்தல் ஈகை. முதல் குழந்தையானது யோசித்து முடிவெடுப்பது, தாமதமே இதன் இயல்பு. இரண்டாவது குழந்தையானது காலம் முடிவு செய்யும், செய்வதில் பலன் இருக்கும் பட்சத்தில். மூன்றாவது குழந்தையானது எதிலும் உறுதியாய் இருப்பதில்லை, பலனை எதிர்பார்ப்பதில்லை, ஓட்டக்கை. மன உறுதி. முதல் குழந்தையானது மன உறுதி அற்றத்தன்மை, தன் நிலையில் உறுதி அற்றத்தன்மை, பிறர் ஆலோசனைக்காக காத்திருப்பது. இரண்டாம் குழந்தையானது மன உறுதி, அதிகம் பின்வாங்குவதில்லை, தவறோ சரியோ தன் நிலையில் மாறாத தன்மை, மனம் தளராமை. மூன்றாவது குழந்தை மன உறுதித்தான். மூன்றாவது குழந்தை மன உறுதி, தன் எடுத்த முடிவில் உறுதி, மாற்றிக்கொள்ளும் மனப்பாங்கு, மற்றவரை கருத்துக்களை உள்வாங்குவது. உணர்வுகளை மதித்தல். முதல் குழந்தையானது
பிறர் உணர்வுகளை மதித்து நடப்பதால் தன் நிலையிலிருந்து இறங்கிச் செல்வதாலும் ஏமாற்றத்துடன் துவண்டு விடுவது. இரண்டாவது குழந்தையானது பிறர் உணர்வுகளை மதிப்பதில்லை, பெரிதாக வெளிப்படுத்துவதும் இல்லை. மூன்றாவது குழந்தையானது நம்பிக்கை தருவது, ஏற்றுக்கொள்வது, உறுதியானால் உடன் இருப்பது. நிலையை மாற்றிக்கொள்ளும் தன்மை. முதல் குழந்தையானது உடனடி மனமாற்றம், செயல்பாட்டில் நிலையில்லா தன்மை, மன உறுதியின்மை. இரண்டாவது குழந்தையானது சற்று கடினம், தனது நிலைப்பாட்டில் மாறாத தன்மை, உறுதியான நிலைப்பாடு, விட்டுக் கொடுப்பதில்லை. மூன்றாவது குழந்தையானது பரிசீலிக்கும் தன்மை, ஏற்றுக்கொள்வது, நிவாரணம் தேடுவது. எதிர்பார்ப்பு. முதல் குழந்தையானது எல்லாவற்றையும் எதிர்பார்ப்பது, பொருட்களிலும் மரியாதையிலும் ஆசை அதிகம் கொண்டது, விட்டுக் கொடுப்பதில்லை. இரண்டாவது குழந்தையானது எதிர்பார்ப்பு மிக அதிகம், அதிகாரத்தில் தன்னை முன்னிறுத்துவதில், முடிவெடுப்பதில், மரியாதையில், சபையில். மூன்றாவது குழந்தையானது இயல்பானது, பெரிய எதிர்பார்ப்பு இல்லாதது, பெரிய கனவோ எதிலும் பிடிப்பற்ற நிலை. கோபம். முதல் குழந்தையானது முன்கோபம் அதிகம் இருக்கும், பின் விளைவுகளை நினைப்பதில்லை, பேசிவிட்டு வருத்தப்படும். இரண்டாவது குழந்தையானது முன்கோபத்தை வெளிப்படுத்துவதில்லை, தன்னுள் இருத்தி தக்க நேரத்தில் வெளிப்படுத்தும். மூன்றாவது குழந்தை சட்டென்று பேசினாலும் மிக நிதானமாக பின் விளைவுகளை எண்ணி கோபத்தை வெளிப்படுத்தும். பொறுமை. முதல் குழந்தையானது பொறுமை இல்லாததால் பட்டன முடிவெடுக்கும், அதன் பலனையும் அனுபவிக்கும். இரண்டாவது குழந்தையானது மிக பொறுமையாகவும் நிதானமாகவும் கணக்கிட்டு முடிவெடுக்கும். மூன்றாவது குழந்தையானது பொறுமை இருப்பதில்லை, வேகமாக முடிவில் உறுதியாகவும் இருக்கும். சகிப்புத்தன்மை. முதல் குழந்தையானது சகிப்புத்தன்மை அதிகம், விட்டுக் கொடுத்து ஏற்றுக்கொள்ளும். இரண்டாவது குழந்தையானது சகிப்புத்தன்மை மிக குறைவு, எதையும் விட்டுக் கொடுப்பதில்லை, மாற்று கருத்தினை ஏற்பதில்லை, தன் நிலையில் உறுதி. மூன்றாவது குழந்தையானது சகிப்புத்தன்மை அதிகம், மாற்று கருத்தை பரிசீலித்தல், அதை ஏற்றுக்கொள்ளுதல். கருணை, தர்மம். முதல் குழந்தையானது ஆலோசித்து முடிவெடுப்பது, தாமதம், எதிர்காலத்தை எண்ணி. இரண்டாவது குழந்தையானது தேவையின் நிமித்தம் முடிவெடுப்பது, பிற்காலத்தையே பற்றிய கவலை. மூன்றாவது குழந்தை யோசித்து முடிவெடுப்பதில்லை, வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லை. தனிமை. முதல் குழந்தையானது இயல்பிலே தனிமை ஆகாதது, மற்றவுடன் சேர்ந்து இருப்பதே விரும்பும். இரண்டாவது குழந்தை தனிமை என்பது அதனுடன் பிறந்தது, எவருடனும் ஒட்டாதது, தனிமையே அதற்கு இனிமையானது. மூன்றாவது குழந்தை தனிமை ஆகாதது, கொண்டாட்ட மனம் கொண்டது. நிதானம். முதல் குழந்தையானது மிக நிதானமாக முடிவெடுப்பதால் ஏற்படும் தாமதத்தால் பல வாய்ப்புகளை தவற விடுவது, அடுத்தவர்களின் ஆலோசனைக்காக காத்திருப்பது. இரண்டாவது குழந்தையானது மிக நிதானமாக பொறுமையாகவும் எதிர்காலத்தை கணக்கிட்டும் தன் நிலையில் உறுதியாய் முடிவெடுப்பது. மூன்றாவது குழந்தை
நிதானம் மிக குறைவு, விரைந்து முடிவெடுப்பது, முடிவை பற்றி கவலைப்படுவதில்லை. நட்பு வட்டாரம். முதல் குழந்தையானது நட்புடன் பழகுவது அதிகம், எல்லோரையும் நம்புவது, ஏமாற்றத்துக்கு பின் வருந்துவது. இரண்டாவது குழந்தையானது நட்பு வட்டாரம் மிக குறைவு, தேவையின் நிமித்தம் நட்பை ஏற்படுத்துவது, நீடிப்பதில்லை, அதுவும் தன் தேவைக்கு முக்கியத்துவம் அளிப்பது. மூன்றாவது குழந்தையானது நட்பு வட்டாரம் மிக அதிகம், எல்லோரையும் நம்புவது, நட்பு வட்டாரமும் பெரிது. இயல்பு. முதல் குழந்தையானது பயம், முடிவெடுப்பதில் தாமதம், பிறர் முடிவுக்கு உட்படுதல், தன் நிலையில் உறுதியற்ற தன்மை. இரண்டாவது குழந்தை தன் முடிவில் உறுதி, விட்டுக் கொடுப்பதில்லை, தன் நிலையில் உறுதி, எதிர்காலத்தை நினைத்து பயம், பிறர் கருத்தினை ஏற்பதில்லை. மூன்றாவது குழந்தை பயம் இருப்பதில்லை, தன் முடிவில் உறுதி, பிறர் கருத்தினை ஏற்பது, எதிர்காலத்தை நினைத்து பயமின்மை. முயற்சி. முதல் குழந்தையானது முயற்சி எடுப்பதில் ஆர்வம், முடிவு எடுப்பதில் தாமதம், பிறர் முடிவை எதிர்பார்ப்பது. இரண்டாவது குழந்தையானது மிக உறுதியான முடிவெடுப்பதால் தனித்துவம், தன் முடிவில் உறுதியாக இருப்பது. மூன்றாவது குழந்தை நிலையற்ற தன்மை, முடிவினில் உறுதி, எதையும் நினைத்து கவலைப்படுவதில்லை. ஆசையும் விருப்பம். முதல் குழந்தையானது ஆசைப்படுவது மிக அதிகம், பகிர்வது மிக குறைவு. இரண்டாவது குழந்தையானது இயல்பானது, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுதலுக்கு உட்பட்டது. மூன்றாவது குழந்தையானது இயல்பானது, எதிலும் பெரிய நாட்டம் இருப்பதில்லை, சகிப்புத்தன்மை அதிகம். ஆறுதல். முதல் குழந்தையானது உண்மையோ பொய்யோ உடனே இறக்கப்படுவது, இலகிய மனப்பான்மை. இரண்டாவது குழந்தையானது எவரையும் உடன் ஏற்றுக்கொள்வதில்லை, காரணத்தை ஆராய்ந்த பின் செயல்படுவது, அவசரப்படுவதில்லை. மூன்றாம் குழந்தையானது உடன் உணர்ச்சி வசப்படுவதில்லை, ஆராய்ந்த பின் நம்பிக்கை அளிப்பது. நேர்மை. முதல் குழந்தையானது மிக நேர்மையாக இருக்க முயற்சிப்பது, மனதில் சிறு சலனம். இரண்டாவது குழந்தையானது சூழ்நிலையை பொறுத்து நேர்மையை நிலைநாட்டுவது, எவரையும் உடன் நம்புவதில்லை. மூன்றாவது குழந்தையானது சூழ்நிலையை உறுதி செய்யும், முடிவு எடுப்பதில் தன் நிலையில் இறுதியானது, உறுதியானது. பிறரை மதித்தல். முதல் குழந்தையானது பிறரை மதித்தல். முதல் குழந்தையானது பிறரை மிகவும் மதிப்பது, அப்படியே நம்புவது, அவர்கள் நம்பகத்தன்மையை பெறுவது. இரண்டாவது குழந்தை சூழ்நிலையும் நபர்களையும் பொறுத்து மாறும், தேர்ந்தெடுத்து முடிவாகும், உறுதி செய்தால் மாறாதது. மூன்றாவது குழந்தையானது எதிர்வினையை பொறுத்து இயல்பான நிலையில் மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆதிக்கம். முதல் குழந்தையானது ஆதிக்கம் செலுத்துவதில்லை, ஆர்வமும் இருப்பதில்லை, முடிவு எடுப்பதில் ஏற்படும் தாமதத்தால் பய உணர்வும் காரணமும். இரண்டாவது குழந்தையானது ஆதிக்க மனப்பான்மை உடையது, சூழ்நிலையும் தன் கருத்தை நிலைநிறுத்திவிட்டு விட்டுக் கொடுக்காத தன்மையும் உடையது. மூன்றாவது குழந்தை
ஆதிக்கம் செலுத்துவதில்லை என்றாலும் தன் கருத்தினை உறுதி செய்வது, கருத்தில் மாறாத தன்மை, முடிவு இறுதி செய்து முயற்சிப்பது.